Hi friend, welcome to my channel. Today topic real analysis இருந்து metric base அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். A metric base on a set S is a function d from S cross X mapping to in R that satisfy the following properties. ஸோ இங்கே 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், மெட்ரிக்னு சொல்லுவோம். ஸோ the d of x, y greater than 0, d of x, y equal to 0 if and only if x equal to y. So d of x, y equal to d of y, x for all x, y in x. So fourth one, d of x, y less than or equal to d of x, z plus d of z, y. So for all x, y, z in S. A metric base S, d is a set S together with a metric d on S. இப்போ இந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெட்ரிக்னு சொல்லுவோம். அந்த மெட்ரிக்கில் இந்த செட்டு எஸ்ன்ற செட்டும் மெட்ரிக் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மெட்ரிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாருங்கள், நான் ஒரு மெட்ரிக் ஃபேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த நான் மெட்ரிக் ஃபேஸ் எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ இங்கே ஒரு ஃபேஸ் எடுத்துக்கிட்டு எஸ், டி இன் மெட்ரிக் ஃபேஸ். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா 2 பாயிண்ட் எடுக்கிறேன், எக்ஸு, ஒய். ஸோ இங்கே எஸ்ன்ற செட்டில் 2 பாயிண்ட் எடுக்கிறேன்னா இது எக்ஸு, இது ஒய். ஸோ இந்த ஒய் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான், இது டிஸ்டன்ஸ் தான் என்னென்னா நம்ம மெட்ரிக் ஃபேஸ் சொல்லுவோம். ஸோ அது எப்போவுமே என்னவாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ எப்போ ரெண்டுமே ஈக்குவல் டு 0 இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 2 பாயிண்ட்டுமே எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கும், அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் தேர்ட் ஒன் டி ஆஃப் எஸ், ஒய்யும் டி ஆஃப் ஒய், எக்ஸ் ரெண்டுமே என்னவா ஈக்குவலாக இருக்கும். இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் இல்லை ஒய்லேருந்து எக்ஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்போவுமே என்னவாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மெட்ரிக் பேஸில். நெக்ஸ்ட்டு 3 பாயிண்ட் எடுத்துருக்காங்க, எக்ஸு, ஒய், இசட். ஸோ இங்கே நான் அனதர் 1 பாயிண்ட் போடுறேன், இசட்ன்றது. ஸோ இந்த இசட் எப்படின்னு மெட்ரிக் பேஸ் ஸ்பிட் பண்ணுறாங்க பாருங்கள், டி ஆஃப் எக்ஸ், இசட். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ்லேருந்து இசட்ன்ற ஒரு டிஸ்டன்ஸும் அதுக்கடுத்து இசட்லேருந்து ஒய்ன்ற ஒரு டிஸ்டன்ஸும். இப்போ பாருங்கள், இதை எப்படி ரைட் பண்ணணும்னா டி ஆஃப் எக்ஸ், இசட். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ். ஸோ டி ஆஃப் இசட், ஒய் இதுலேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த 2 டிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணாலும் ஸோ இதை விட ஒன்று ஈக்குவலாக இருக்கும், இல்லை என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த செட்டை இது பார்த்திங்கன்னா என்னென்னா இது ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ டி ஆஃப் எக்ஸ், ஒய் less than or equal to d of x, z plus d of z, y is triangular inequality. ஸோ இந்த 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெட்ரிக்னு சொல்லுவோம். ஸோ எப்போ மெட்ரிக் பேஸ்ன்னு சொன்னால் அந்த செட்டும் இதில் சேர்த்து சொல்லலாம், அந்த 4 கண்டிஷனோட அந்த செட்டையும் சேர்த்து சொல்லும்போது the set is s, d is metric phase அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அகைன் நெக்ஸ்ட்டு லிமிட் பாயிண்ட், லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். Let s, y be a metric phase. Suppose E subset of x, the f map E into y and P is a limit point of E. We write f of x converges to Q as x tends to P, or the limit x tends to P f of x equal to Q. If there is a point Q in y with following property. For every epsilon greater than 0, there exists delta greater than 0 such that the metric phase d of y f of x, q less than epsilon. For all point x in E for which 0 strictly less than dx x, p less than delta, the symbol dx and dy refer to distance in x and y. பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 மெட்ரிக் ஃபேஸ் எடுத்துக்கிறேன். 2 மெட்ரிக் ஃபேஸ் என்னென்னா, ஒரு மெட்ரிக் ஃபேஸ் எக்ஸ்னும் அனதர் 1 மெட்ரிக் ஃபேஸ் ஒய்ன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இது எக்ஸ் இன் டிஎக்ஸ் ஒரு மெட்ரிக் ஃபேஸ் அண்ட் ஒய் இன் டிஒய் இன் அனதர் 1 மெட்ரிக் ஃபேஸ். இந்த மெட்ரிக் ஃபேஸில் எக்ஸோட செட்டில் பார்த்தீங்கன்னா இஇசிய ஒரு சப்செட்டு. ஸோ இதில் எக்ஸில் இருந்து என்ன பண்ணுறேன், ஒரு சப்செட் எடுக்கிறேன். அந்த சப்செட் என்னென்னா இ. ஸோ எஃப் மேப். ஸோ எஃப் எப்படி மேப் ஆகுதுன்னா அந்த சப்செட்லேருந்து ஒய்ன்ற செட்டுக்கு மேப் ஆகுது. ஸோ பி இஸ் ஏ லிமிட் பாயிண்ட் ஆஃப் பி. ஸோ அந்த இன்ற செட்டில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பின்ற பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட் தான் இதோட
ஈன்ற செட்டோட லிமிட் பாயிண்ட்டு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் ஆச்சுன்னா இருக்கும் அந்த செட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், வி ரைட் எஃப் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு q. இந்த pன்ற லிமிட் பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா இந்த செட்டில் வந்து கன்வர்ஜஸ் ஆகுது. ஸோ எஃப், ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ என்ன எது கன்வர்ஜ் ஆகுது, க்யூன்ற பாயிண்டில் கன்வர்ஜஸ் ஆகுது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் q அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட் பாயிண்ட் ஆஃப் க்யூனா ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு பி. ஸோ ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு பின்ற பாயிண்ட், எக்ஸ்ன்ற பாயிண்டில் பி வந்து ஒரு லிமிட் பாயிண்ட்டு. ஸோ அந்த லிமிட் பாயிண்ட் என்ன ஆகுது, கன்வர்ஜஸ் ஆகுது. ஸோ கன்வர்ஜ் ஆகும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு க்யூ. இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட லிமிட் பாயிண்ட் என்னென்னா க்யூ. ஸோ ஆர் எப்படி ரைட் பண்ணிக்கிறாங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு க்யூ அப்படின்னு. இஃப் தேர் இஸ் எ பாயிண்ட் க்யூ இன் ஒய், q in y. இந்த qன்றது yயில் இருக்குது வித் ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது எப்படி இருக்குதுன்னா எப்சிலான் கிரேட்டர் தென் 0, எப்சிலான் கிரேட்டர் தென் 0 தேர் எக்ஸிஸ்ட் ஏ டெல்டா கிரேட்டர் தென் 0 சச் தட். ஸோ பாருங்கள் இந்த மெட்ரிக்ஸ் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸில் எப்படி இருக்குது, லெஸ் தென் எப்சிலாங்காக இருக்கும். ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் மேப்பிங் பின்ற லிமிட் பாயிண்ட்டு. ஸோ அந்த டிஸ்டன்ஸில் இந்த செட்டில் லெஸ் தென் எப்சிலாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஆல் பாயிண்ட் எக்ஸ் இன் இ ஃபார் விச் 0 ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் dx x, p லெஸ் தென் டெல்டா. பாருங்கள் இந்த பாயிண்டில் இதில் இருக்கிற மெட்ரிக் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ 0 ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் dx x, p இந்த பாயிண்டில் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும் அப்படின்னு. இந்த சிம்பிள் இந்த dxும் dyன்ற மெட்ரிக் ஃபேஸ் என்னென்னா டிஸ்டன்ஸ் இன் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் லிமிட் பாயிண்ட்டோட டெஃபினேஷன்ஸ். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு தியரம். எக்ஸ் ஒய் இ அண்ட் எஃப் அண்டு பி பி as in above the definition. ஸோ முன்னாடி நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா, லிமிட் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு க்யூ. இந்த மேப்பிங் வந்து ஒய்ன்ற மெட்ரிக் பேஸில் என்ன ஆகுது, எக்ஸ்ன்ற பாயிண்ட்டு கன்வர்ஜஸ் ஆகுது. ஸோ கன்வர்ஜஸ் ஆகும்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு க்யூ இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா n டைம்ஸ் பாயிண்ட் வந்து கன்வர்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ எஃப் ஆஃப் pn ஈக்குவல் டு க்யூ ஃபார் எவ்ரி சீக்வன்ஸ் p ஆஃப் n இன் இ. அந்த ஈன்ற சப்செட் இருக்கு இல்லையா, அந்த ஈன்ற சப்செட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம என்ன இருக்குதுன்னா மேப்பிங் பண்ணும்போது ஸோ அப்போ அதில் இருக்க பாயிண்ட் எப்பவுமே பியும் பிஎன்னும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டும் அந்த சீக்வன்ஸில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எப்படி லிமிட் கன்வர்ஜஸ் ஆகுதுன்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி pn ஈக்குவல் டு p. ஸோ நெக்ஸ்ட்டு த இம்பார்ட்டன்ஸ் கராலரி. f has a limit at p that this limit is unique. This limit is unique. எஃபோட லிமிட் பாயிண்ட் பியாக இருந்ததுன்னா அந்த லிமிட் எப்பவுமே என்னவாக இருக்குன்னா யூனிக்காக இருக்கும் அப்படி சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து த ஃபண்டமெண்டல் ஆஃப் limit function step theorem. E is a subset of x, metric phase. P is a limit point of E. So இது எல்லாமே டெஃபினேஷனில் இருக்குது. ஸோ f and g are complex function on E and the limit x tends to p f of x equal to E and limit x tends to p g of x equal to B. ஸோ இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேப் பண்ணுறாங்க. ஸோ ஏ இதோட லிமிட் ஏ, இது பி. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் ஏ ப்ளஸ் பி, மல்டிப்ளையில் ஏபி அண்டு டிவிஷனில் f by limit x tends to p f by g of x equal to a by b if b whenever b not equal to 0 இருக்கும். இது வந்து நமக்கு பேசிக்கு ரிசல்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.